இப்போ நம்ம பண்ண போறது உதிரகர்ஷனாசனம். 2 நீ ஸ்பைன் ட்விஸ்ட் போஸ்சர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இத பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து நமக்கு பேக்ல ஃபீல் பண்ணலாம். மெதுவா சவாசனத்துல இருந்து நம்ம கால்கள் 2த்தையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரோம். கைகள உடல் கிட்ட வைக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய கால் முட்டிய மடக்குறோம். 2 கால் முட்டிய ஃபர்ஸ்ட்டு வலது கால், அடுத்தது இடது கால். கைகள் 2த்தையும் நம்ம தோள்பட்டை வரைக்கும் மூச்சு உள்ளிழுக்கும்போது, தோள்பட்டை வரைக்கும் நம்ம ரெய்ஸ் பண்றோம். மெதுவா தோள்பட்டை வரைக்கும் ரெய்ஸ் பண்ணி கைகள கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வைக்கிறோம் கைகள. எஸ். மெதுவா மூச்சு வெளிய விடும்போது, வலது புறமா கால் முட்டிய வந்து நம்ம ட்விஸ்ட் பண்றோம். முகத்த இடதுபுறமா திருப்பி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த தண்டுவடம் நல்லா ட்விஸ்ட்டா இருக்கும். நம்ம இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாமே நல்லா உங்களுக்கு ட்விஸ்ட் ஆயி ஒரு ஒரு ஸ்ட்ரெச் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு இன்ஸ்டன்ட்டாவே நமக்கு அந்த பேக் பெயின் ரிலீவ் ஆகறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். மூச்ச வெளிய விடும்போது, நல்ல மூச்சு உள்ள இழுக்கிறோம். மூச்ச வெளிய விடும்போது, நம்மளுடைய முகத்த நார்மலா வைக்கிறோம். கால்கள் 2த்தையும் நடுவுல கொண்டு வரோம். இப்போ நம்ம இந்த சைடும் அப்படியே நம்ம பண்ணிடலாம். மெதுவா நம்மளுடைய முட்டிய இப்போ லெஃப்ட் சைடுல ட்விஸ்ட் பண்றோம். 2 முட்டியையும் நம்ம லெஃப்ட் சைடுல ட்விஸ்ட் பண்றோம். முகத்த ரைட் சைடுல டர்ன் பண்றோம். நார்மலா பிரீத் பண்றோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இத நம்ம மெயின்டெயின் பண்றோம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் நல்லாவே ஃபீல் ஆகும். கம்ஃபர்டபுளா இருக்கும். மூச்சு உள்ள இழுக்கும்போது, மெதுவா முகத்த நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரோம். நம்மளுடைய 2 கால் முட்டியையும் நடுப்புறமா கொண்டு வந்து, நல்ல மூச்சு உள்ள இழுக்கிறோம். மூச்ச வெளிய விடும்போது, கைகளையும், கால்களையும் தளர்த்துறோம்.